இந்தியாவோட எம்ஆர்எஃப்ஐ டெண்டர் இதுக்கு கீழே 4.5 ஜென்ரேஷன் ஏர்க்ராஃப்டை தான் நம்ம வாங்குறதா இருந்துச்சு. ஆனால் சமீபத்திய பாகிஸ்தானோட முடிவின் காரணமாக இது 4.5 ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட்ஸாக இருக்காது. இது கண்டிப்பான முறையில் 5th ஜென் ஏர்க்ராஃப்ட்ஸாக தான் இருக்கும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த தருணத்தில் ரஷ்யர்களுக்கு கிடச்சிருக்கிற பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுமாராக 120 5th ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட்ஸை இந்தியாவுக்கு அவங்களால சேல் பண்ண முடியும். இதன் மூலமாக ரஷ்யன் ஏவியேஷனுக்கு பல ஆயிரம் கோடி லாபம் கிடைக்கும். அண்ட் அவங்களோட இண்டிஜினியஸ் டெவலப்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது Su-57 தொடர்ந்து அவங்க உருவாக்கக்கூடிய இதர ஃபைட்டர் ஜெட்ஸுக்கு இந்த காசு ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். ஸோ ரஷ்யன்ஸ் என்ன ஆனாலும் பரவாயில்ல, எப்படியாச்சும் இந்தியாவுக்கு இந்த Su-57E வித்துறணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. அதன்படி பயங்கரமான ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. இந்த ஏர்க்ராஃப்ட்டை நீங்கள் இந்தியாவிலே மேனுஃபேக்சர் பண்ணலாம், இதோட சோர்ஸ் கோர்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்றோம், நீங்கள் இண்டிஜினஸ் வெப்பன்ஸை இன்டிகிரேட் பண்ணிக்கோங்க, மற்றும் எங்களோட ஹைப்பர்சானிக் மிசைல்ஸை நாங்கள் இந்த ஏர்க்ராஃப்டில் இன்டெக்ட் பண்ணி தரோம் அப்படின்னு. இந்த எல்லா ஆஃபர்ஸையும் மீறி இந்தியா ஒரு விஷயத்தை கேட்குறாங்க, இன்னும் எங்களுக்கு வேணும் அப்படின்னு. அண்ட் இது ரஷ்யன் டிஃபென்ஸ் அனலிஸ்ட் எல்லாரையுமே கோபமடைய வச்சுருக்கு. அது என்னன்றது தான் இன்றைக்கான காணொலியில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். Su-57E எக்ஸ்போர்ட் வேரியண்ட் ஆகிய இந்த போர் விமானத்தில் நிறைய ஃபீச்சர்ஸ் மிஸ் ஆகுது. அதில் ஒரு முக்கியமான ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அட்வான்ஸ்டான ஜெட் என்ஜின்ஸில் ஒரு குறிப்பிட்ட வேரியண்ட்டை ரஷ்யர்கள் அவங்களோட டொமஸ்டிக் ஏர்க்ராஃப்ட்டுக்கு வச்சுருக்காங்க. எக்ஸ்போர்ட் வேரியண்ட்டில் அந்த அளவுக்கு அட்வான்ஸ்டான என்ஜின் கிடையாது. இதை பற்றி நம்ம இதற்கு முன்னாடி இருந்த காணொலிகளில் பேசியிருப்போம். பட் இப்போ நம்ம முக்கியமாக பேச போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏர்க்ராஃப்டோட ரெடார் தான். N036 அப்படின்ற ஒரு கேலியம் ஆர்சனைட் GAAS பேஸ்டு ஆக்டிவ் எலக்ட்ரானிக்கலி ஸ்கேன்ட் அரே ரேடார் தான் இந்த விமானத்தில் பொருத்தப்பட்டிருக்கு. கேலியம் ஆர்சனைட் அப்படின்றது AESA ரேடாரில் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் அட்வான்ஸ்டான ஒரு காம்பனண்ட்டாக கருதப்பட்டாலும், அதை விட அட்வான்ஸ்டான கேலியம் நைட்ரைட் பேஸ்டு ரேடார் சிஸ்டம்ஸ் இந்தியாவில் DRDOவால் உருவாக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே தேஜஸ் போர் விமானத்துக்கு ஒரு கேலியம் நைட்ரைட் பேஸ்ட் AESA ரேடாரை பொருத்திட்டாங்க. அதோட பேர் உட்டம். அதுக்கு அடுத்து வீருபக்ஷா அப்படின்ற பேரில் சுகாய் Su-30க்கு இந்த கேலியம் நைட்ரைட் பேஸ்ட் ரேடார் சிஸ்டம்ஸை பொருத்துறதுக்கு DRDO முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போது ரேடார்ஸை பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுலையே ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் தொழில்நுட்பம் என்ன, நெக்ஸ்ட் லெவல் ரேடார் சிஸ்டம் என்ன அப்படின்னா, அது கேலியம் நைட்ரைட் ரேடார் சிஸ்டம்ஸ் தான். ஸோ இந்த குறிப்பிட்ட AESA ரேடார்ஸ் ரஷ்யன்ஸ் கிட்ட கிடையாது. அவங்களோட ஆஃபரில் கேலியம் ஆர்சனைட் பேஸ்ட் ரேடார்ஸ் தான் இருக்குது. ஸோ DRDO என்ன பண்ணியிருக்காங்க, நீங்கள் எங்களுக்கு இந்த ஏர்க்ராஃப்டை கொடுக்குறீங்கன்னா எங்களோட கேலியம் நைட்ரைட் பேஸ்ட் ரேடாரை நாங்கள் Su-57 பொருத்திக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இப்போது இது பெரிய விஷயமாக உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ரஷ்யன்ஸுக்கு ஒரு ப்ரைடு இருக்குது. ஒன்லி வெப்பன் சிஸ்டம்ஸ் இந்த உலகத்திலேயே ஹார்ஷான என்வாயர்மெண்ட்டில் ஆப்ரேட் ஆகிற மாதிரி உருவாக்குறது நாங்கள் தான். எங்களோட ஃபைட்டர் ஜெட்ஸ், எங்களோட டேங்க்ஸ் எல்லாமே பில்ட் ஃபார் பேட்டில் அப்படின்னு பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கிறவங்க தான் ரஷ்யன்ஸ். அவங்களோட வெப்பன்ஸ் ப்ரோக்ராம் டெவலப்மெண்ட்டில் மேலே அவங்களுக்கு அந்தளவுக்கு வெறி இருக்குது. அப்படிப்பட்ட நபர்கள் இருக்கிற மத்தியில் உங்களோட இந்த ரேடார் சிஸ்டம்ஸ் எங்களோட ஸ்டாண்டர்டுக்கு இல்லை, ஸோ எங்களோட ரேடார் சிஸ்டமை பொறுத்து இந்த விமானத்தை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்குறது அந்த டிஃபென்ஸ் அனாலிசிஸ்ட் எல்லாத்தையுமே கோவமடைய வச்சுருக்கு. ஸோ வெப்பன்ஸ் பிளாட்ஃபார்மில் ஆரம்பித்து இந்த விமானத்தோட ரெடார் வரைக்கும் நம்ம கை வச்சோம் அப்படின்னா, பேசிக்கலி ரஷ்யன்ஸ் நமக்கு என்ன தெரியுமா கொடுக்குறாங்க, வெறும் ஏர் ஃப்ரேமையும் இன்ஜினையும் மட்டும்தான் கொடுக்குறாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஆள் பாதி ஆடை பாதி மாதிரி ஃபைட்டர் ஜெட்டை பொறுத்த வரைக்கும் ஏர் ஃப்ரேம் பாதி, அதில் இருக்கிற எக்யூப்மெண்ட் மற்றும் ஏவுகணைகள் பாதி அப்படின்றத நான் பேசியிருப்பேன். ஸோ ஃபைட்டர் ஜெட்டை ஏர் ஃப்ரேம் மற்றும் என்ஜின் வைஸ் எந்த அளவுக்கு நம்ம போர்ட்டண்ட்டாக உருவாக்குறோமோ, அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த ஃபைட்டர் ஜெட்டில் என்ன காம்பனண்ட் இருக்குது அப்படின்றது. அந்த ஃபைட்டர் ஜெட்டில் இருக்கிற ரேடார் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கணும், அதோட ப்ரொடெக்ஷன் பாட் அது ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கணும், மற்றும் ஏர்-டு-ஏர் ஏவுகணைகளோட திறன், இது எல்லாத்தையும் வச்சு தான் நம்ம ஃபைட்டர் ஜெட்டோட சக்தியை பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ அமெரிக்காவோட F-15 ஈகிள் அதோட அந்த ஏர் ஃப்ரேம் எடுத்து அந்த ஏர் ஃப்ரேமோட பர்ஃபார்மன்ஸையும் நீங்கள் ரஷ்யன் மேட் Su-30 Su-27 ஃபென்சர் ரக விமானத்தோட ஏர் ஃப்ரேம் பர்ஃபார்மன்ஸை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா, ரஷ்யன்ஸ் கிட்ட கூட அமெரிக்கன் ஜெட்டால் வர முடியாது. ஆனால் ஆக்சுவல் காம்பேட்டில் அமெரிக்கன் ஜெட்ஸ் ரஷ்ய ஜெட்ஸை சுலபமாக சுட்டு வீழ்த்திலும். காரணம், அவங்கக்கிட்ட ரொம்ப அட்வான்ஸ்டான ரெடார் மற்றும் ஏவுகணைகள் இருக்குது. ஸோ விமானத்தில் ரொம்ப முக்கியமான இந்த ரெடாரில் நம்ம கை வச்சு
இதில் உங்களோட ரேடார் எங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை, நாங்கள் எங்களோட ரேடாரை போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது ரஷ்யன்ஸை கோவமடைய வைக்குது. சரி, இப்போ ரஷ்யன்ஸ் நமக்கு இதை கொடுப்பாங்களா இல்லையா, நம்ம இந்த அளவுக்கு மாறுதல்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோமே அப்படின்ற பேச்சு எழும்புறப்ப ரஷ்யன்ஸுக்கு கரண்ட்டாக வேறு ஒரு ஆப்ஷன் கிடையாது. இன்றைக்கி தேதிக்கு ரஷ்யன்ஸ் கிட்டேருந்து இவ்வளவு அதிகமான ஏர்க்ராஃப்ட்ஸை வாங்கக்கூடிய கேப்பபிலிட்டி நமக்கு மட்டும்தான் இருக்குது. நம்மளை தாண்டி வேறு யாருக்குமே இல்லை. மித்த கண்ட்ரிஸ் ரஷ்யன்ஸ் கிட்டேருந்து அஃப்கோர்ஸ் Su-57E கண்டிப்பாக வாங்குவாங்க. ஆனால் 120 ஒரே அடியாக 120 ஏர்க்ராஃப்டை வாங்குகிற அளவுக்கு யாருக்கும் கேப்பபிலிட்டியோ பணமோ கிடையாது. அண்ட் இது பணம் அப்படின்னு வர்றப்ப இந்த இடத்துல கூட ரஷ்யன்ஸ் நமக்கு ஃபேவராக தான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா கிட்டத்தட்ட $20 பில்லியன் இருக்கக்கூடிய இந்த டீலில் ஒட்டுமொத்த பணத்தையுமே இந்திய ரூபாயிலேயே ரஷ்யன்ஸ் வந்து கேட்குறாங்க. உங்களோட ருப்பீஸே கொடுத்து நீங்கள் இந்த ஃபைட்டர் ஜெட்ஸை வாங்கிக்கோங்க அப்படின்னு. ஸோ ஃபைட்டர் ஜெட்ஸை வாங்குறதுக்கு நம்ம கிட்ட டாலர் செலவாகணும் கூட இந்த இடத்துல நமக்கு அவசியம் இல்லை. ஏன் ருப்பீஸில் நம்ம கொடுக்குறது ரொம்ப முக்கியமான விஷயம்னா, இந்த ருப்பீஸை திருப்பி ரஷ்யர்கள் மறுபடியும் இந்தியாவில் தான் செலவு பண்ணி ஆகணும். எய்தர் நம்மக்கிட்டேருந்து வேறு ஏதாவது பொருளை வாங்கணும், இல்லை அப்படின்னா நம்மளோட எக்கனாமியில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ஏதாவது ரயில்வே ப்ராஜெக்ட்லையோ இல்லை ஏதாவது பெட்ரோலியம் ப்ராஜெக்ட்லையோ இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ நம்ம கொடுக்குற காசு பேசிக்காக திருப்பி மறுபடியும் நம்மளோட எக்கனாமிக்கே வருது. பண்டமாற்று முறை மாதிரி நம்ம ரஷ்யன்ஸ் கிட்டே இருந்து ஃபைட்டர் ஜெட்டை வாங்க முடியும். இவ்வளோ தூரம் ரஷ்யன்ஸ் நமக்கு பண்ணுறாங்க. ஆனாலும் இதுக்கு மேலேயும் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா AMCA ப்ரோக்ராம் தான். இப்போது சமீபத்தில் ANIயில் நடந்த ஒரு மீட்டிங்கில் கூட இந்தியாவோட டிஃபென்ஸ் செக்ரட்டரி நாங்கள் எந்த ஃபைட்டர் ஜெட்ஸையும் வாங்குறதா இல்லை, AMCA அப்படின்ற இண்டிஜினஸ் ஃபைட்டர் ஜெட்ஸை தான் நாங்கள் எங்களோட ஏர்ஃபோர்ஸுக்கு இன்டெக்ட் பண்ண முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத ஸ்ட்ரெஸ் பண்ணியிருப்பார். ஸோ AMCA அப்படின்றது உருவாகுதோ இல்லையோ, ஆனால் இந்த AMCA ஒரு நல்ல லீவரேஜ் டூலாக இருக்குது நம்ம ஃபைட்டர் ஜெட்ஸை வாங்குறதுக்கு யூஸ் பண்ணுறப்ப. ஏன்னா நம்மக்கிட்ட AMCA ப்ரோக்ராம் இருக்கிற காரணத்தினால் நம்ம ரஷ்யன்ஸ்கிட்டேயோ இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயோ போய் கொடுத்தா கொடு, இல்லைனா நான் உள்ளூரில் ஃபைட்டர் ஜெட்டை மேனுஃபேக்சர் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி பேரம் பேச முடியுது. இந்த AMCAவை தொடர்ந்து தேஜஸ் மார்க் 2 அப்புறம் உட்டம் AES ரேடார் மாதிரியான தொழில்நுட்பங்கள் எல்லாத்தையும் பார்க்குறப்ப நம்ம டேபிளில் வைக்கிறது ஒன்று தான். இவ்வளோ இது எனக்கு பண்ணுறீங்களா, ஓகே, இருந்தாலும் எனக்கு இன்டிஜினியஸாக ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று உருவாக்கிட்டு இருக்கு AMCA. 10 வருஷத்தில் அது வந்துடும். அது வரதுக்குள்ளே நான் உங்கள்கிட்ட இருந்து வாங்குகிறேன். நீங்களும் எனக்கு உடனே கொடுக்க போகிறதில்ல ஃபைட்டர் ஜெட், நீங்களும் 10 வருஷம் கழிச்சு தான் கொடுப்பீங்க. ஸோ உங்கள்கிட்ட வாங்குறதுக்கு என்ன எனக்கு பெட்டராக பண்ணி கொடுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்குறப்ப அவங்க இந்த ஆப்வியஸாக இந்த விஷயத்துக்கெல்லாம் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அட் தி எண்ட் ஆஃப் த டே இந்த பேரம் அப்படின்றது ரொம்ப 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 ரஷ்யர்களுக்கு அகேன்ஸ்டாக இருக்குது. ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா நான் ஒரு இந்தியன், என்னோடய கண்ட்ரிக்கு வந்து எது பெஸ்ட்டாக கிடைக்குதுன்றது தான் எனக்கு முக்கியம். இருந்தாலும் இந்த டீலை பார்க்குறப்ப ரஷ்யர்களுக்கு நம்ம செஞ்சுருக்கிறது சரியில்லை, ரொம்ப அதிகமாக கேட்குறோம். பட் இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. நமக்கு நம்ம கண்ட்ரி தான் முக்கியம் அப்படின்றப்ப நம்ம யார் வேணாலும் எப்படி வேணாலும் பேரம் பேசி வாங்கலாம். அண்டு ரஷ்யன்ஸ் இதற்கு ஒத்துக்குவாங்களா இல்லையா அப்படின்றத பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். இதற்கு முன்னாடி ரஷ்யன்ஸ் நமக்கு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, நம்மளும் அவங்களுக்கு நிறையா பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு பரவாயில்ல, இது ஒரு லாங் லாஸ்டிங் பார்ட்னராக இருக்காங்க இந்தியா, அவங்களுக்காண்டி இதை நம்ம செய்வோம் அப்படின்னு ரஷ்யர்கள் செய்கிறாங்களா அப்படின்றத நம்ம பார்க்கணும். அண்ட் இந்த சிஸ்டம்ஸ் எல்லாத்தையுமே இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னா Su-57E அப்படின்றது ஆக்சுவலாக ரஷ்யன் ப்ராடக்டாக இருக்காது. ஏன்னா இதோட பெர்ஃபார்மன்ஸ் மற்றும் இதோட ஸ்கில் எல்லாமே இந்தியன் சென்சர்ஸ் மற்றும் வெப்பன்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அப்படின்றப்ப நாளைக்கு இந்த விமானம் அதிகமாக பெர்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா ரஷ்யர்கள் இதற்கு கிளைம் எடுத்துக்க முடியாது. மற்றும் இந்த விமானம் பெர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னா ரஷ்யர்கள் ஈஸியாக கையை விரிச்சிட முடியும். எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, இந்தியர்கள் தான் அதில் ஆயுதம் போட்டிருக்காங்க அப்படின்னு. ஸோ இன்றைக்கான காலையில் சொன்ன கருத்துக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இது போல் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிப் நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதை இப்போ நல்ல சமுதாயத்தை வணக்கம். நன்றி, வணக்கம்.